foodies, welcome back to my channel Indian cooking recipes. இன்னைக்கு நாம அவரக்காய் பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த அவரக்காயை சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி க்ளீன் பண்ணனும்ங்கறத சொல்லிடுறேன். அவரக்காயோட நுனியை கட் பண்ணும்போதே சைடுல அந்த நார் மாதிரி கூட சேர்ந்து வரும். இதை நீங்க கண்டிப்பா எடுத்துடுங்க. ரெண்டு பக்கமும் வரும். இது எடுத்துட்டு நீங்க அதுக்கு அப்புறம் நறுக்க ஆரம்பிங்க. இந்த நாரை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வயித்துல இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால நம்ம சாப் பண்ணும்போதே இந்த நாரை நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சாப் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். காய் நறுக்கினதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம். இந்த மூணுத்தையும் தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் உதிரியாக வர மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். பொரியல் செய்கிறதுக்கு நான் இங்கே வாணலி வச்சுருக்கேன். அது சூடானதும் தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் போட்டு பண்ணுற பொரியலுக்கெல்லாம் நீங்கள் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பொரியல் பண்ணிங்கன்னா ஹோட்டல் டேஸ்ட் பொரியல் கிடைக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பாதி சிகப்பு மிளகா. இது நல்லா கலர் மாற அளவுக்கு வறுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் இந்த வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுக்கிற அவரைக்காயை இதில் சேர்த்துடலாம். இந்த அவரைக்காய் வேகிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லா இடத்துலையும் உப்பு படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இந்த அவரைக்காய்க்கு நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கிற சக்தி இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. இந்த அவரைக்காய் வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறேன். தெளிச்சிட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுவோம். அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த அவரைக்காய் வெந்துருச்சான்னு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் காயை நடுவில் நசுக்கினீங்கன்னா அது 2ஆக உடையும். உடஞ்சிடுச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது இந்த தேங்காய், பச்சை மிளகா, சீரகம்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல மிக்சியில், இதில் சேர்த்துக்கிறேன். இந்த அவரைக்காவோட அந்த தேங்காய் நல்லா சேர்ற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து கலந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தூவிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.